தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட சேனல் பார்த்தீங்கன்னா நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி, சென்செக்ஸ் இப்படி எல்லாத்துக்குமான இன்ட்ராடே லெவல்ஸ் டெய்லி வீடியோவாக பதிவிட்டு வந்துட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது நேத்திக்கு வீடியோவில் இன்னையோட லெவல் சொல்லியிருந்தோம். இப்போ நாளைக்கு வெள்ளிக்கிழமைக்கான லெவல்ஸ் வந்து என்னென்ன சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட்றதை இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு நிஃப்டிக்கு பார்த்துருவோம். நிஃப்டிக்கு மேஜராக இருக்கக்கூடிய சப்போர்ட்டு அப்படின்னு பார்க்கும்போது நாளைக்கு 24,515 அப்படின்றது நாளைக்கு மேஜராக இருக்கக்கூடிய சப்போர்ட்டாக இருக்கும். அந்த மேஜர் சப்போர்ட்டை ஒன்ஸ் பிரேக் அவுட் பண்ணுது அப்படின்னும் போது கீழே அடுத்த சப்போர்ட்டாக நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா 24,418 இருக்குது. செகண்டாக பார்த்தீங்கன்னா 24,357 கிட்டத்தட்ட இன்றைக்கி வந்து டேவோட லோ. அடுத்த ஃபைனலில் 24,258. இதெல்லாம் வந்து டவுன் சைடு போகுதுன்னா ஆக்ட் ஆகக்கூடிய சப்போர்ட்டு. ஸோ இன்றைக்கி மார்க்கெட்டை பொறுத்த அளவுக்கு பார்த்தோம்னா இன்றைக்கி வந்து 15 மினிட் கேண்டில் வந்து அப்சைடு மூவ்மெண்ட் நடந்து அதுக்கப்புறம் வந்து மார்க்கெட் கீழே வந்தாங்க. கீழே வந்து நம்மளோட சப்போர்ட் லெவலில் எடுத்துகிட்டு எகைன் வந்து ஒரு 1:30 மணிக்கு மேலே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து நல்ல ஒரு சூப்பரான ஒரு டேவோட ஹையே பிரேக் பண்ணி நல்லாவே இருக்குது. உங்களுக்கு இந்த 15 மினிட் கேண்டில் பார்த்தாலே தெரியும். இப்போ நாளைக்கு மேஜராக கூட ரெசிஸ்டன்ட் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா 24,675 நாளைக்கு மேஜராக கூட ரெசிஸ்டன்ட். இந்த மேஜர் ரெசிஸ்டண்ட்டை ஒன்ஸ் பிரேக் அவுட் பண்ணுதுன்னா ஃபர்தராக அப் ட்ரெண்ட் போகிறதான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ட் 24,774, அதாவது ப்ரீவியஸாக இந்த இடத்துல ஸ்விங்கு ஹை. அதையும் பிரேக் அவுட் பண்ணுதுன்னா 24,834 அதுக்கும் ப்ரீவியஸாக ஆக்ட் ஆகக்கூடிய சப்போர்ட் ரேஞ்சு. அதையும் பிரேக் அவுட் பண்ணுது அப்படின்னா 24,932 ப்ரீவியஸ் டேவோட ஹை. இது கிட்டத்தட்ட இந்த 31ஆம் தேதியோட ஹைன்றது டெய்லியுமே நம்ம சொல்லக்கூடிய வீடியோவில் சொல்லிகிட்டு இருக்கோம். இந்த இடம் மேஜராக கூடிய ரெசிஸ்டண்ட்டு. இப்போ நாளைக்கு இந்த டேவோட ஹையை பிரேக் அவுட், அதாவது இந்த மேஜராக கூட ரெசிஸ்டண்ட்டை பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா மேக்ஸிமம் இந்த 24,932 போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இல்லை நாளைக்கு வெள்ளிக்கிழமை மேக்ஸிமம் நான் சொல்லக்கூடிய விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த கன்சால்டேஷன் ஜோனில் தான் இருக்கும் அப்படின்றது. அப்போ நாளைக்கு பார்ப்போம். நாளைக்கு கன்சால்டேஷன் ஜோனுக்குள்ளேயே 15 மினிட் க்ளோஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா மேக்ஸிமம் இதுக்குள்ளே ட்ராவல் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நாளைக்கு அவாய்ட் பண்ணுறது பெஸ்ட்டாக இருக்கும். இது வந்து நிஃப்டிக்கான மேஜராக கூட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட். இப்போ நாளைக்கு பேங்க் நிஃப்டிக்கான மேஜராக கூட ரெசிஸ்டண்ட்டை பொறுத்தளவுக்கு 55,697 நாளைக்கு மேக்ஸிமம் ஒரு மேஜராக ஆக்ட் ஆகக்கூடிய ரெசிஸ்டண்ட்டு. இந்த மேக்ஸிமம் இந்த மேஜர் ரெசிஸ்டண்ட்டை பிரேக் அவுட் பண்ணிச்சா ஃபர்தர் அப் ட்ரெண்ட் போகிறதுன பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ப்ரீவியஸ் ஸ்விங்கு ஹைன்றது அடுத்த ரெசிஸ்டண்ட்டாக இருக்கும். அது 55,914. அடுத்த ஸ்விங்குன்றது நம்மளுக்கு 56,052 அடுத்த ரெசிஸ்டண்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ப்ரீவியஸாக ஆக்ட் ஆகக்கூடிய ரெசிஸ்டன்ட் 56,270. இதெல்லாம் அப் ட்ரெண்ட் போணுச்சு அப்படின்னா ஆக்ட் ஆகக்கூடிய ரெசிஸ்டன்ட் ரேஞ்சாக இருக்கும். மேஜராக கூடிய சப்போர்ட் ரேஞ்சை பொறுத்தளவுக்கு 55,344 மேஜர் சப்போர்ட்டு. அந்த மேஜர் சப்போர்ட்டை ஒன்ஸ் பிரேக் அவுட் பண்ணி கீழே பிரேக் அவுட் பண்ணி ஒரு 15 மினிட் கேண்டில் முடிஞ்சிருச்சு அப்படின்னா ஃபர்தராக டவுன் சைடு போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு 55,124. அடுத்த சப்போர்ட்டு இந்த டேவோட லோவான 54,989. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா 54,773 ஃபைனலாக ஆக்ட் ஆகக்கூடிய சப்போர்ட் ரேஞ்சு. இதெல்லாம் வந்து டவுன் சைடு போகுதுன்னா ஆக்ட் ஆகக்கூடிய சப்போர்ட்டு. இப்போ மேக்ஸிமம் கன்சல்டன்சி ஜோனை பொறுத்தளவுக்கு மேஜராக இருக்கக்கூடிய ரெசிஸ்டண்ட்டுக்கும் மேஜராக இருக்கக்கூடிய சப்போர்ட்டான 55,344க்கும் இன்பிட்வீனில் ட்ராவல் ஆகிற பட்சத்தில் மார்க்கெட் வந்து இந்த ரெக்டாங்குள்ளே இருந்ததுன்னா மார்க்கெட் வந்து நோ ட்ரேடிங் ஏரியாக்குள்ளே இருந்ததுன்னா கன்சல்டேஷன் ஜோன்றதை ஐடென்டிஃபை பண்ணும். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஃபின் நிஃப்டி பார்த்துருவோம். ஃபின் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா 26,478 நாளைக்கு மேஜராக கூடிய ரெசிஸ்டண்ட்டு. மேஜர் ரெசிஸ்டண்ட்டை ஒன்ஸ் பிரேக் அவுட் பண்ணி மேலே போகுது அப்படின்னா ஃபர்தராக வந்து ப்ரீவியஸ் விங்கான 26,520 ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட்டு. செகண்ட் ரெசிஸ்டன் 26,572. தேர்ட் ரெசிஸ்டன் 26,628. இப்போ மேஜராக இருக்கக்கூடிய சப்போர்ட்டான 26,329 பிரேக் அவுட் பண்ணி கீழே வருது அப்படின்னா ப்ரீவியஸு இன்றைக்கி வந்த ப்ரீவியஸ் ஸ்விங் ஹை ப்ரீவியஸ் டேவோட 2 இடத்துமே சப்போர்ட்டான 26,288. இது ஒரு மேஜராக ஆக்ட் ஆகக்கூடிய சப்போர்ட்டாக இருக்கும். ஏன்னா இந்த இடத்துல பாருங்கள் 1, 2, 3 இடம். இப்போ நாளைக்கு இந்த இடத்துலையுமே சப்போர்ட் ஆக்ட் ஆகுதுன்னா கண்டிப்பாக வந்து இந்த இடம் வந்து மேஜராக இருக்கக்கூடிய சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ அதையும் பிரேக் அவுட் பண்ணி கீழே வருதுன்னா 26,235 அடுத்த சப்போர்ட்டு. ப்ரீவியஸ் டேவோட இன்றைக்கி போன லோவோ வந்து அடுத்த சப்போர்ட்டாக இருக்கும் 26,179. இப்போ நோ ட்ரேடிங் ஏரியாவை பொறுத்தளவுக்கு மேஜராக கூட சப்போர்ட்டுக்கும் மேஜராக கூட ரெசிஸ்டண்ட்டுக்கும் இன்பிட்வீனில் ட்ராவல் ஆகிற பட்சத்தில் நோ ட்ரேடிங் ஏரியா. ஸோ இந்த இடத்துல ட்ராவல் ஆகிற பட்சத்தில் கன்சல்டேஷன் ஜோனாக இருக்கும், ப்ரீமியம் வெல்டிங் நடக்கும். ஸோ அதனால் இந்த இடத்துல ட்ராவல் ஆகிற பட்சத்தில் டேவோட இன்ட்ராடேவோட லெவலை வந்து நம்ம வந்து ஸ்கிப் பண்ணுறது பெஸ்ட்டு. ஓகேங்களா? ஸோ நாளைக்கு ட்ரேடை வந்து அவாய்ட் பண்ணிக்கிறது இந்த இடத்துல ட்ராவல் ஆகிற பட்சத்தில். ஸோ இந்த லெவல்ஸ் எல்லாமே நோட் பண்ணி வச்சுங்க. இதெல்லாம் எஜுகேஷன் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணிக்கங்க. அது மட்டும் இல்லை இந்த லெவல்ஸ்லாம் வந்து 100% ஒர்க் ஆகணும்னு கான்ஃபிடன்ட் லெவல் கிடையாது. ஏன்னா இது வந்து பேப்பர் ட்ரேடில் எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்துட்டு எந்த அளவுக்கு ப்ராஃபிட்டபுளாக போகுதுன்னு உங்களோட கமெண்ட்டை வந்து ஃபீட்பேக் வந்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நம்ம கிளாஸஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ டெலகிராம் குரூப்பில் தான் ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்கோம். கிளாஸஸ்க்கான டீட்டெயில் இதில் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கங்க. லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மார்க்கெட் ஹவர்ஸில் இருக்கிற மார்க்கெட் அப்டேட்ஸ் எல்லாமே வந்து A to Z இதில் தான் அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க.
கோர்சஸ்க்கான டீட்டெயில் என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் ஹாய்னு மெசேஜ் அனுப்புனா டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணி விடுவோம். ஸோ லைவ் கிளாஸஸும் இருக்குது, ரெக்கார்டட் கிளாஸஸும் இருக்குது. விருப்பம் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கங்க. கற்றுக்கிட்டு ட்ரேட் பண்ணால் தான் கண்டிப்பாக வந்து ப்ராஃபிட்டபிள் ட்ரேடாக மாற முடியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோ, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ நம்பா.